இல்லை வெளிப்படையாக வந்து நாங்கள் கூட்டணிக்கு போக போகிறோம் அப்படின்னும் கூட்டணி இல்லை அப்படின்னும் வந்து இதில் அறிவிப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் கட்சியினுடைய நடவடிக்கையில் வந்து பெரிய சுணக்கம் வந்து ஒரு 30 நாளுக்கு இருந்துச்சு. ஒரு 10 பொதுக்குழு தீர்மானம் போடுறாருன்னா அதில் ஒரு 4 பாஜகவை திட்டி போடுவார், ஒரு 6 திமுகவை திட்டி போடுவார். இது வந்து நடக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ எதிர்கட்சிகள் கூட எடப்பாடி கே பழனிசாமி தனக்கு எதிராக ஏவப்படக்கூடிய அஸ்திரங்களை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதை பாஜக பண்ணுதா திமுக பண்ணுதாங்கிறதுல அவர் கவலையே கிடையாது. கட்சிக்கு நீ டேஞ்சரா வெளியே போ, நீ எவ்வளவு பேராலும் வெளியே போ அப்படிங்கிறாரு. இவங்க பின்னாடி யாரு இருந்து இயக்குறாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். கரெக்டா கேட்டீங்க, அவருக்கு தெரியுது. ஆக்சுவலி கூடவே இருந்து குடிபெருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிச்ச பிறகு நேரா வந்து டெல்லிக்கு தானே போறாரு. ஆமா, இது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ராமர் கோயிலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட கேங்கை பார்த்துட்டு வந்தாரு. அவருக்கு ராமர் அமித்ஷா தான் நமக்கு தெரியல. கொள்கை ரீதியாக கூட பல விஷயங்களை வந்து இவங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனால் கட்சியிலேயே எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேங்கிறாரு. கட்சி ரீதியாக வந்து எல்லாம் ஒன்றா இருந்தால் ஜெயிக்கலாமான்னு யார் ஒன்றா இருக்கிறது? ஏங்க பிரிஞ்சு போனவங்கள அவங்கள சேர்க்கறதுக்கு நான் நீக்கிட்டேங்க. அவங்கள எப்படி சேர்க்க முடியும்? நான் எடுத்தது ஓரமா வைக்கல, தூக்கி குப்பைத்துல போட்டேன், எப்படி சேர்க்க முடியும்னு கேட்கறாரு. அப்ப அந்த விண்டோ வந்து இன்னும் ஓப்பன்ல தான் இருக்குது. விஜய்க்கு ஒரு சின்ன விண்டோ இருக்குது ஓப்பன்ல. இந்த என்டிஏக்குள்ள விஜய் பாஜக இருப்பதன் காரணமாக மட்டும்தான் அந்த அலையன்ஸ்குள்ள விஜய் வரல. ஸோ தாவேகா தலைச்சு தான் போட்டிடும். இதுக்கு முன்னாடி இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லுங்க, தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் அலையன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் நடுவில் வந்து அண்ணன் போட்டு புழக்க ஆரம்பித்த பிறகு அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னா. பட் இந்த பொதுக்குழுவில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ங்கிறத மீண்டும் அறிவிப்பாங்க. விஜய் அவர்களுக்கு தான் முதலமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத விட எதிரில் இருக்கக்கூடிய திமுக, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களை அந்த அருகிலிருந்து அகற்ற வேணும் அப்படிங்கிறதா முதன்மையான நோக்கமாக இருக்குது. அவர் என் போட்டு பிள்ளைமார் எழுதாருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல விஜய் மேல கை வச்சா என்ன ஆகும்? விஜய் மேல மட்டும் கையை வச்சாங்க அப்படின்னா விஜய் மேல இன்னும் பரிதாபாலே ரொம்ப பெருகும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆக்சுவலி ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். நமக்கு பிஜேபி இருக்கிறதுனால ஏடிஎம்கே தேவையில்லை, பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கேவோட போகலான்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு. பட் சிபிஐக்கு விஜய் பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. சிபிஐ வச்சு என்ன பண்ண முடியும் பாஜகவால? ஈடினா கூட ஓரளவு புரிஞ்சு கொடுத்து சொத்து போயிடும்லாம். திமுக பல அமைச்சர்கள் இருக்காங்க, சொத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைக்கலாம். இதுல சிபிஐ வச்சு விஜய் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சீமான் வைக்கிறது பொலிட்டிக்கல் சார்ஜ். அண்ட் திராவிடம் குறித்து அதிமுக இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, நாங்க தான் மாசற்ற வாரசுன்னு சொல்றாங்க. அப்ப அதை கவுண்டர் பண்ற இடத்துல திரு சீமான் அதனால அதை கவுண்டர் பண்றாரு. அது அதிமுக சீமான் பெருசா வந்து அது 2 கிலோ பேர் பெரிய ரிஃப்ட் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. அந்த கரூர் விவகாரத்துக்கு அடுத்து தாவேகா கட்சி வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளை அதாவது 5ஆம் தேதி தாவேகா கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற போவதாக தாவேகா தலைவர் விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடக்கும் அந்த கூட்டத்துல? கூட்டணி சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குமா? இல்ல அதிமுக கூட நாங்க கூட்டணி வைப்போம், இல்ல கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து டிஸ்கஷன் நடக்குமா? இல்ல வெளிப்படையா வந்து நாங்க கூட்டணிக்கு போக போறோம் அப்படின்னும் கூட்டணி இல்லை அப்படின்னும் வந்து இதுல அறிவிப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். நீங்க குறிப்பிட்டது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் கட்சியினுடைய நடவடிக்கையில வந்து பெரிய சுணக்கம் வந்து ஒரு 30 நாளுக்கு இருந்துச்சு.
30வது நாள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞரணி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், மாணவரணி நிர்வாகிகள் ஆகியோரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. பல குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர்கள் போடாமல் இருந்திருக்கிறாங்க, அதையும் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலோசனை வழங்குறதுக்குன்னு ஒரு குழு ஒன்று, தொண்டர் அணிக்கு ஆலோசனை வழங்கணும்னு ஒரு குழு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முன்னாள் காவல் அதிகாரிகளையும் வந்து பங்கெடுக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படியாக கட்டமைப்பு ரீதியாக கட்சிக்குள்ள ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து சில முக்கியமான மூமெண்ட்ஸை வந்து தாவேகா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு கட்சியாக அவங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியைத்தான் கொடுக்கிறது அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி விவகாரம், இந்த சிறப்பு பொதுக்குழுவில் வெளிப்படையாக நான் கூட்டணிக்கு போகிறேங்க, நான் கூட்டணிக்கு போகலைங்க அப்படின்னு இந்த முறையும் விஜய் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. பொதுக்குழு கூட்டத்திலையும் அறிவிக்க மாட்டாரா? ஆமா, ஏன்னா பொதுக்குழு அப்படிங்கிறது வந்து பொதுக்குழு தீர்மானங்கள் போடுவாங்களாமா. தீர்மானங்களை என்ன போடுவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஒரு 10 பொதுக்குழு தீர்மானம் போடுறாருன்னா அதுல ஒரு 4 பாஜகவை திட்டி போடுவாரு, ஒரு 6 திமுகவை திட்டி போடுவாரு. இது வந்து நடக்க வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா வந்து இந்த இன்றிலிருந்து துவங்குகிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் அப்படிங்கிறத அதற்கான வேலையில இன்றிலிருந்து துவங்குகிறது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ அதையும் நம்ம மக்களுக்கு தெரிவிச்சிருவோம். ரொம்ப கவனமா இருங்க, உங்களுடைய படிவங்களை ரொம்ப சரியா வந்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துலயே நீங்களே ஓட்டர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல விதமான தில்லுமுள்ளுகளுக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு விவகாரங்களை மற்ற மாநிலங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே வாக்காளர்கள், வாக்காளர் பெருமக்கள் வந்து உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை, அதை விட்டு கொடுத்துறாதீங்க, ரொம்ப கவனமா இருந்ததை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ SIR எதிர்த்தும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தாவேகா கட்சி சார்பாக கண்டிப்பா வந்து ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்ற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவங்க வந்து அழைப்பு விடுக்கப்பட்டும், நேரில் சென்று பூச்சி முருகன் அழைப்பு விடுத்தும் கூட மறுத்துட்டாங்க தாவேகா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ SIR குறித்து கண்டிப்பா எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிச்சயமா அவங்க போடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அதான் வந்து ரொம்ப ஹீட்டா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விவகாரம். இரண்டாவது, பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, நேற்று நம்ம பேசியிருந்தோம், கோவையில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை. அதுல ஒரு 3 பேரை சுட்டு பிடித்து இருப்பதாக சொல்றாங்க. நீங்க 3 பேரை சுட்டு பிடிங்க, சுடாம கூட பிடிங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சுட்டு பிடிப்போன்னு சொன்னா மனசுனாங்க அப்பா புடிச்சிட்டா அப்படின்னு அப்படி எடுத்துக்க கூடாதுல. துரிதமா காவல்துறையினர் வந்து செயல்பட்டு புடிச்சிட்டாங்க. அதாவது என்னன்னா இவங்க வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடக்கூடிய மிக அருமையான கட்சின்னா அது திமுக தான். வார்த்தை ஜாலங்கள் கேட்கும் போதே பாருங்க, உரிமை தொகை உங்களுக்கு கேட்கும் போதே எப்பா அப்படின்னு இருக்கும், தமிழ் புதல்வன் அப்படி இருக்கும், பாரதியார பாப்பான்னுவாங்க, அப்புறம் புதுமை பெண் அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடக்கூடிய கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஓகே, குற்றவாளிகளை தண்டனையை வழங்குங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க வந்து வளர்ந்து நீங்க வந்து நல்ல பணிக்கு சென்று உங்களுடைய சொந்த கால நின்று இதெல்லாம் நீங்க எதிர்த்து செயல்படணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு குடிக்காதீங்கடா, குடிச்சு அழிஞ்சு போகாதீங்கடா, போதை பின்னாடி போகாதீங்கடா, முட்டாளா இருக்காதீங்கடா, பெண்களை போக பொருளா பார்க்காதீங்கடா அப்படிங்கிற அறிவுரையும் சேர்த்து கொடுத்துருக்கணும். ஐயா கொடுத்துருக்கிறாரா முதலமைச்சர் அந்த மாதிரி ஏதாவது? அவர் தொடர்ச்சியா கொடுத்துட்டு தானே இருக்காரு. மது போதைக்கு எதிராக அவருடைய பிரச்சாரமும் சரி, விமர்சனமும் சரி வச்சுட்டு தான் இருக்காரு. ஆமா, ரொம்ப டெய்லி அதை பண்ணாம அவர் வந்து எந்திரிக்கிறதே இல்லை, அதிகமா பண்றது இல்லம்மா, அதாம அவர் மேல இருக்கிற விமர்சனமே. அதனால அதையும் வந்து ஒரு கூடுதலா சேர்த்து சொல்லி இருந்தாருன்னா அப்பா அப்படின்னு நம்மலாம் கூப்பிடுறதுக்கு அவர் தப்பாம இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி அவர் இல்லை அப்படிங்கிறது தான் கெடுவாய்ப்பான ஒரு செய்தி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பொதுக்குழுல விஜய் அவர்கள் பேச வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சில நண்பர்கள், ஓகே எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை நம்மளும் பயன்படுத்துவோம், சோர்ஸ், அவங்க சொல்றது என்னன்னா அவங்க இரட்டை மனநிலையில இருக்கிறாங்க, இருக்கும், டயலமாவா இருக்கிறாங்க. என்ன டயலமாவா இருக்கிறாங்கன்னு நிற்கும்போது பாஜக இல்லாத அதிமுக வந்து விடும்னு இன்னும் தாவேகா நம்புவதாக சொல்றாங்க. பாஜக இல்லாத அதிமுக வரும்னு தாவேகா நம்புகிறது. அப்படி ஒருவேளை பாஜக இல்லைன்னா உடனடியாக அங்க தாவேகா போக தயாராக இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட், இல்லை நம்ம 234 தொகுதியிலையும்
தனித்தே போட்டி விட்டுறலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல போட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ 2 விதமான மனநிலை இருக்குது. ஆனால் முதல்ல சொன்ன மனநிலைக்கான வாய்ப்போல சாத்தியக்கூறோ நாம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இன்றைய சூழல்ல இதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இல்லாத மாதிரி தான் தெரியும். மிக மிக குறைவாதான், மிக குறைவு. நான் வந்து அரசியல எதுவும் நடக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கல. பாருங்க, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு விஜய், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு. ஆனா எதுவும் நடக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்த்து இந்த மாதிரியான தன்னிச்சையா முடிவு எடுப்பாரா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலி இதை பத்தி நானே யோசிச்சுட்டே வந்தேன். நான் வந்து ரயில்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஷானவாஸ் தோழரோட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். போன்ல ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது அது ஊடகத்துக்கு ஒரு பேட்டி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல கீழே 4 பேர் போட்டோ போட்டிருந்தேன், ஃபேஸ்புக் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, இவங்க 4 பேருடைய போட்டோவை போட்டு இந்த 4 பேரையும் இயக்குவது பாஜக தான். எப்படி 4 பேர் இயக்குறது யாரு? பாஜக தான். பாஜக எடப்பாடி பழனிசாமி நாம சொல்றத செய்யணும்னு நினைக்குது, அவரை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்குது. எடப்பாடி கே பழனிசாமி இவங்க 4 பேரையும் சேர்த்துக்க மாட்டாரு. அவர் எலெக்ஷன்ல வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் சரி, எனக்கு என் கட்சி தான் முக்கியம் நிக்கிறாரு அவரு. அந்த அப்ப இந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அடக்குமுறைகளை எதிர்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அப்போ எதிர்கட்சிகள் கூட எடப்பாடி கே பழனிசாமி தனக்கு எதிராக ஏவப்படக்கூடிய அஸ்திரங்களை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதை பாஜக பண்ணுதா திமுக பண்ணுதாங்கிறத பத்தில அவர் கவலையே கிடையாது. கட்சிக்கு நீ டேஞ்சரா வெளியே போ, நீ எவ்வளவு பேரானாலும் வெளியே போ அப்படிங்கிறாரு. இவங்க பின்னாடி யாரு இருந்து இயக்குறாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். கரெக்டா கேட்டீங்க, அவருக்கு தெரியுது. ஆக்சுவலி கூடவே இருந்து குடிபெருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே தெரியும். பாஜக சொல்லாமலும் செய்ய போறாங்க, சொல்லிதான் செய்வாங்க. ஏங்க இதற்கு இந்த 2024ஆம் ஆண்டு இதுல ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிச்ச பிறகு நேரா வந்து டெல்லிக்கு தானே போறாரு. ஆமா, இது மூலியமா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ராமர் கோயில பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவோட கேங்க பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு ராமர் அமித்ஷா தான் நமக்கு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து பிஜேபி வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்களை பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு, நீ டைரக்டா எடப்பாடியோட கூட்டணி வச்சாச்சு, அதிமுக கூட்டணி வச்சாச்சுன்னா அதிமுக பொதுச்செயலாளர் யார்? எடப்பாடி கே பழனிசாமி. அவர் எடுக்கிற முடிவுதான் நீ கட்டுப்படணும், அல்லது அவர் எடுக்கிற முடிவுதான் நீ கூட இருக்கணும். ஆனா கூட இருந்தே உள்ளடி வேலையை பார்க்கக்கூடிய பாஜக இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. நான் இப்போ விஜயோடைய ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாஜக இல்லாத அதிமுகன்னு, அது உருவாவதற்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்தா ஏன் உருவாகாது? நீங்க டிடிவியை விட்டு அடிக்கிறீங்க, ஓபிஎஸ் விட்டு அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையனை உள்ள இருந்து வெளியில எடுத்து அடிக்கிறீங்க, சசிகலா மேல வச்சு பண்றீங்க, சுத்தி எல்லாரும் ஆளை கும்புசி விடுறீங்களா? பாஜக இது சரி வராது அப்படின்னு ஒரு வேலை எதிர்த்துட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இது வந்து ஹைப்போதெட்டிக்கலா நான் சொல்றேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு சூழல்ல அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. 95% இந்த கூட நீடிக்கும். ஒரு 5% தொடர்ச்சியா நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கடத்துல யாராவது ஒருத்தர் கோவப்படுவாங்க. அப்போ அது ஒரு எண்ட் ஆஃப் தி டே ஏதாவது திடீர்னு விரிசல் எல்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியாது. அப்படி முடிஞ்சதுன்னா தாவேகா உள்ள வர தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல அப்படின்னு தானே சொல்ல முடியும். எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்களே, அவங்க எஸ்ஐஆரே அவங்க ஆதரிக்கிறாங்க. எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதா அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எப்படி எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. இது மூலமா வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், சில விஷயங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் விரிசல் வரப்போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ரெண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு. மேட்டர் என்னன்னா, கொள்கை ரீதியா கூட இவங்க விட்டு கொடுத்துட்றாங்க. கொள்கை ரீதியா கூட பல விஷயங்கள வந்து இவங்க சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா கட்சி ரீதியா எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. கட்சி ரீதியா வந்து எல்லாம் ஒன்னா இருந்தா ஜெயிக்கலாம்னு சொல்லி யார் ஒன்னா இருக்கிறது? ஏங்க பிரிஞ்சு போனவங்க இல்லைங்க அவங்கள சேர்க்கறதுக்கு. அவங்க நான் நீக்கிட்டேங்க, அவங்கள எப்படி சேர்க்க முடியும்? நான் எடுத்துட்டு ஓரமா வைக்கல, தூக்கி குப்பைத்துல போட்டேன், எப்படி சேர்க்க முடியும்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாரு.
அந்த எக்ஸ்ட்ரீம் போனவரை திரும்ப 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 நீங்க நோண்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால 5% நான் உங்களுக்கு கேப் போட்டு வச்சேன். அப்ப அந்த விண்டோ வந்து இன்னும் ஓப்பன்ல தான் இருக்குது. விஜய்க்கு ஒரு சின்ன விண்டோ இருக்குது ஓப்பன்ல. இந்த என்டிஏக்குள்ள விஜய் பாஜக இருப்பதன் காரணமாக மட்டும்தான் அந்த அலையன்ஸ்குள்ள விஜய் வரல. அதை நம்ம அடிச்சு சொல்லலாம். ஆமா, ஒருவேளை பாஜக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் கொஞ்ச நாள் பேச்சு பிளான் பண்ண பிறகு கூட எடப்பாடி கூட விஜய் அவர்கள் சேர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. என்ன சேர்ந்திருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த கேப்ல பீச் உள்ள புந்துட்டாங்க. ஐயோ இப்ப விட்டோம்னா நமக்கு எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு உடனே பசுபடி வச்சு முடிச்சு விட்டாரு அமித்ஷா. ஸோ அதை நோக்கி தான் அவங்க நகருவாங்க. 2வது வாய்ப்புங்கிறது தனித்து போட்டியிடுவதற்கான அதிகமான ஒரு வாய்ப்பு. ஸோ தாவேகா தனிச்சு தான் போட்டியிடும். இதுக்கு முன்னாடி இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சு. அது என்ன சொல்லுங்க, தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் அலையன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் நடுவில் வந்து அண்ணன் போட்டு புழக்க ஆரம்பித்த பிறகு அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா திரு சீமான் அவர்கள் வந்து நீங்கள் வந்து என் தலைமையை ஏற்றுக்கணும், 2வது கொள்கையை ஏற்றுக்கணும், நீங்கள் பெரியார் தான் அவங்களுடைய கொள்கையிலேயே முதன்மையான தலைவர்னு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, நான் வந்து பெரியாரோட படத்தில் முரண்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு பல இடத்துல பேசிட்டேன். இன்னொன்னு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள், இந்த மண்ணின் 2 கண்கள் திரு விஜய் அவர்கள் பேசிட்டாரு. அதுலேயும் திரு சீமான் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ இவ்வளவு முரண்பாடுகளோடு வச்சுக்கிட்டு பயணிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு கடத்தல் இருந்துச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, கொள்கை அளவில் எங்களுக்கு இதெல்லாம் சில முரண்பாடுகள் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு இலக்கு திமுகன்ற கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சேரணும் கூட அவர் சேருவாரு நான்லாம் எதிர்பார்த்தேன். ஒருவேளை அப்படி போவாங்களோன்னு. ஆனால் இவர் வந்து விடாப்பிடியா இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு போக மாட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ தனிச்சு தான் போட்டிடுவார். இந்த காங்கிரஸ் வந்துடும், விசிகே வந்துடும்ன்றதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அம்புலி மாமா கதைகள் மாதிரி நடக்கவே நடக்காது. சும்மா சொல்லிக்கிட்டே இருப்போம் குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி தான். அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த அலையன்ஸை விட்டு காங்கிரஸ் வெளியில வரமாட்டாங்க. வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இன்னைக்கு திமுகவை விட காங்கிரஸ் கட்சியினுடைய பல நிர்வாகிகள் தான் திமுகவை ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் திருச்சி வெளிச்சமே ஐயாவோ சில பேர் தவறையோ, ஓகேங்களா, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ விசிகாவும் வெளியில வரப்போறது கிடையாது. எனவே தாவேகா தனித்து போட்டியிடும், அல்லது இந்த அலையன்ஸ்ல பிஜேபியிலாம் வந்து சேருவாங்கிறதா என்னுடைய கருத்து. பட் இந்த பொதுக்குழுல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ங்கிறத மீண்டும் அறிவிப்பாங்க. சரி, முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவர் அறிவிச்சிட்டாரு. இப்ப அதிமுக கூட நீங்க ஒரு கணிப்பு சொன்ன மாதிரி தாவேகா வந்து இணைஞ்சது அப்படின்னா இதுல யாரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது ஒரு அவசர பொதுக்குழு கூட்டி கூட்டணி அமைத்து விட்டதன் காரணமாக துணை முதலமைச்சராக நம்ம தளபதி இருப்பாரு அப்படின்னு அறிவிச்சாங்க. என்ன பண்ணுவீங்க? ஏங்க அவங்களுக்கு விஜய் வந்து முதல்வர் தான், நான் வந்தா முதல்வரா தான் வருவேன் அப்படின்னு அந்த கனவுல தான் இருக்காரு. அப்ப இதை ஏத்துப்பாரா? விஜய் அவர்களுக்கு தான் முதலமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத விட எதிரில் இருக்கக்கூடிய திமுக, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களை அந்த அருகிலிருந்து அகற்ற வேணும் அப்படிங்கறத முதன்மையான நோக்கமா இருக்குது அப்படிங்கறத நம்ம கருத்து. அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் 2மே நடக்கலாம். அவர் தனிச்சு நின்னாலும் திமுகவுக்கு சறுக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கூட்டணி வச்சாலும் திமுகவுக்கு சறுக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரிதான், தனிச்சு நின்னார் அப்படின்னா சிறுபான்மை ஓட்டுகள் திமுக கொஞ்சம் பிரியும். ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போட்ட விஜயனுடைய ஆதரவாளர் ஓட்டு பிரியும். சோ சர்க்கிள் ஏற்படுதா? கூட்டணி வச்சார் அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா சிறுபான்மை ஓட்டு யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட தான் இருக்கு. அது அப்படியே இருக்கும். பட் மற்ற ஆன்டி டிஎம்கே ஓட்டுலாம் இங்க கன்சாலிடேட் ஆகும். அப்ப இவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ விஜய் என்ன முடிவு எடுத்தாலுமே அதை திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் சர்க்கிளை ஏற்படுத்தும், கட்டாயமா ஏற்படுத்தும். ஆனா விஜய் இந்த அலையன்ஸுக்கு வந்துட்டாருன்னா அதிமுகவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியா, ஆமா அப்படி இருப்பாரு. ஸோ ஈஸியா இந்த அலையன்ஸ்குள்ள வந்துட்டாருன்னா இவங்க ஸ்வீப் அடிக்கவே வாய்ப்பு இருக்குன்றதா இப்ப இருக்கிற பொதுவான ஒரு கருத்தா இருக்குது. இப்ப விஜய் அதுக்கு ஒத்துப்பாரா, விஜய் அதை ஏத்துப்பாரா, இன்னைக்கு விஜயுடைய மனநிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு புரியாத புதிராதான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஓப்பன்னஸா இல்ல, வெளிப்படைத்தன்மையோட அவர் நடந்துக்கிறது கிடையாது. அதனால நமக்கு எதுவும் பெருசா அவரை பத்தி எதுவும் கருத்து கிடையாது. ஆனால் இந்த பொதுக்குழு கூட்டத்துல அவங்க மீண்டும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மனநிலையோட தான் அணுக போறாங்கன்றது தெரியுது. அவங்களுடைய தொண்டர்கள் பத்தி நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. ரங்கராஜ் பாண்டே சார் என்ன சொல்றாருன்னா, அவங்க அதிமுகவோட போக மனசை தயார்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இவர் தயார்படுத்துறாரா இல்ல அவங்க தயாராயிட்டாங்கன்னு சொல்றாரான்னு தெரியல.
இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்ச நிறைய தொண்டர்கள் வந்து ஒரு தனிச்சுதான் நிற்கணும் தான் சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே உள்ள இருக்குது. ரெண்டுமே உள்ள இருக்கும்போது தலைமை எடுக்கிறதா முடிவு. அப்ப தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது? நமக்கு இந்த முறை திமுக வீழ்த்தணும், அதற்காக நம்ம சேர போறோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறாரா, இல்ல நமக்கு என்ன ஆனாலும் சரி தனியாகவே நிற்க போறாரா அப்படிங்கிறதா இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு அவர் தான் ஆன்சர் பண்ணுவார். பட் இந்த பொதுக்குழுக்கள் விட கிடைக்காது. இந்த பொதுக்குழுல கூட்டணி குறித்தோ மற்றது குறித்தோ பேச மாட்டாங்க. பொதுவான விவகாரங்கள் குறித்து தான் பேசுவாங்கிறது என்னுடைய கருத்து, கணிப்பு. பட் விஜய் என்ன பேசுவாருங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து ரொம்ப கவனிக்கணும். இந்த கரூர் விவகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா, கரூருக்கு பிறகு கரூருக்கு முன்பு அப்படின்னு பிரிக்கலாம். இந்த விஷயத்தை வச்சு பாஜக இப்ப சிபிஐ வச்சு அவர்களை மிரட்ட வாய்ப்பு இருக்கா? இல்ல, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்தேன், நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதுல மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ கூட கூட்டணி வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வழக்கு போடுவாங்க. இதற்கு காரணம் அப்படின்றது போடுவாங்கன்னு சொல்லப்படுது. விஜய் எப்படி காரணமாவாரு? சொல்றாங்க விஜயும் ஒன் ஆஃப் த ரீசன் தான், யாரும் மறுக்கல. இன்னொன்னு சொல்றேன், விஜய் இவங்க மேல, விஜய் இப்ப இவ்வளவு தூரம் விஜய் மேலதான் இவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லியும் கூட கிரவுண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய் ஆதரவா தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறாங்க மக்கள், பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவர் என் கூட்டு பிள்ளை மாதிரி எழுதாருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல விஜய் மேல கை வச்சா என்ன ஆகும்? விஜய் மேல மட்டும் கையை வச்சாங்க அப்படின்னா விஜய் மேல இன்னும் பரிதாபாலே ரொம்ப பெருகும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆக்சுவலி ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள். அதே மாதிரி விஜய் அவர்களும் மிகவும் சென்சிட்டிவான ஒரு ஆளு. இன்னொன்னு சொல்றேன், இப்போ ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போயிட்டு வந்தாங்களே, என்ன ஆச்சு? தமிழ்நாடு ஸ்வீப் பண்ணாங்க, தமிழ்நாட்டை ஜெயிச்சு காமிச்சாங்க. சிறைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்கள வந்து மக்கள் அவங்கதான் எங்க சிஎம்னு சொன்னாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அதான் இப்போ விஜய் அவர்களை இந்த விவகாரத்துல சிபிஐல என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? ஜெயில போடுவியா, விசாரணை கூப்பிடுவியா, என்ன பண்ண முடியும்? அப்ப அதன் காரணமாகத்தான் விஜய் வந்து சிபிஐ நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஸ்டாண்ட்ல நிற்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு பிஜேபி இருக்கிறதுனால ஏடிஎம்கே தேவையில்லை, பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே கூட போகலான்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு. பட் சிபிஐக்கு விஜய் பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. சிபிஐ வச்சு என்ன பண்ண முடியும் பாஜகவால? இப்போ இடினா கூட ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது, சொத்து போயிரும்லாம். இப்போ திமுக பல அமைச்சர்கள் இருக்காங்க, சொத்து போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைக்கலாம். இதுல சிபிஐ வச்சு விஜய் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? பெருசா எதுவும் அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது. இன்னொன்று, அப்படி பண்ணா விஜய்க்கு தான் மாஸ் அதிகமாகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு தெரியும் போது சிபிஐக்கு தெரியாதா? அது ஒன்றிய பாஜகவுக்கு தெரியாதா? அப்போ விஜய் மேல கையை வச்சா அது தப்பாதான் முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பண்ண ஏங்க நம்ம முதலமைச்சருக்கே தெரியுங்க விஜய் மேல கை வச்சா என்ன ஆகுன்னு. அதனாலதான் அவர் ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு. விஜய் எங்கேயாவது அவர் எதிர்த்து பேசி பாத்தீங்களா? விஜய் பேரை உச்சரிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க? அவர் வந்து கரூர் விவகாரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு தலைவன் வந்து தன்னுடைய தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க அப்படிதான் சொன்னார். சோ விஜயவே அவரு திமுக தலைவரே சாஃப்டா டீல் பண்றாரு. வேணா கூட்டணி வாப்பா பட்ஜெட் தரன்ற அளவு டீல் பண்றாரு அவரு. கூட்டணிக்கு வேணா வாப்பா பட்ஜெட் தரேன் ஜஸ்ட் போன்னு சொல்றாங்க, டீல் பண்றாரு. நீங்க வந்து சிபிஐ வந்து நெருக்கடிக்குள்ளாக்குங்கிறத நான் நம்பல. ஸோ சிபிஐ மூலமா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கவே முடியாது என்ன கேட்டீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. பட் விஜய்க்கு இருக்கிற ஒரு ஆப்ஷனா வந்து அதிமுக வந்து பாஜக அதிமுக அவர் விரும்புறாரு. அது நடக்குமா இல்லையாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் இப்ப திமுக போய் சேர்ந்திருக்காரு. திமுக வெற்றி பெற இதனால வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாத்தீங்களா, நீங்களே வந்து சிரிக்கிறீங்க இதை சொல்லிட்டு. அதாவது அவர் வந்து ஒரு எம்எல்ஏ, அவர் ஓபிஎஸ் கூட இருந்தாரு, ரொம்ப நாள் இருந்து பார்த்தாரு எப்படியாச்சும் கட்சியை கைப்பற்றிடலாம், எப்படியாச்சும் பண்ணிடலான்னு. இன்னைக்கு போயிட்டு இது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை இந்த மாதிரி யாராவது பண்ணணும் என்ன சொல்றாரு தெரியுமா? இவங்கெல்லாம் திமுகவோட கைக்கூலிங்க, இவங்கெல்லாம் திமுக அடியாளுங்க, திமுக பி டீமுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க நாங்க இல்லைங்க, அவரு தாங்க ஏ டீமு அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா திமுக வந்து எடப்பாடி மேல வழக்கு போட்டுச்சா, திமுக அதிமுக மேல வழக்கு போட்டுச்சான்னு. ஏங்க அதுதான் நாங்க தொடக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோமே, திமுக அதிமுக பார்த்துக்கும், அதிமுக திமுக பார்த்துக்கும். அது நிர்வாக ரீதியா நீங்க என்ன வேணா பண்ணிப்பீங்க, கட்சி ரீதியா நீங்க யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ மனோஜ் பாண்டியன் ஒரு சொல்றான், சொல்லி வாய மூடல நேத்தெல்லாம் திமுக பீட்டி உடனே போய் சேர்ந்துட்டா. அப்படி நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிஎம்மா போய் சேருவேன்னு சேர்ந்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஓபிஎஸ் யோசிப்பாரு, நம்ம போலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள நம்ம கூட இந்த கைப்புள்ள அவரு போயிட்டாரு, நம்ம உடனே போய் சேர்ந்தா அவனுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவரும் போனா போக வாய்ப்பு இருக்கு. அப்போ
இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் போன உடனே ஒரு டயலாக் ஒன்று பேசுவாங்க பாருங்க. அச்சையோ அப்பப்பா. மனோஜ் பாண்டியன் சொல்றாரு, திராவிடத்தினுடைய கொள்கைகளை உண்மையாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுக கழகத்தில் நான் நிலைநிற்கிறேன். ஏயா அப்ப இவ்வளவு நாளா நீ திராவிட கொள்கையை தான் ஐயா பின்பற்றிக்கிட்டு இருந்தாரா மனோஜ் பாண்டியன்? அவர் அப்படிதானா? அவர் வரலாறு எடுத்து பேசுவோமா? திராவிடத்தின் உண்மையான வாரிசு நீங்க தானா? என்ன பேச்சு? அவர் என்ன எதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதிமுகவும் திராவிடம், திமுகவும் திராவிடம், அதனால அப்படி சொல்றாரு. அவங்கதான் அதிமுக தான் பிரீசனா சொன்னாங்க. அதுன்னு பாத்தீங்களா, திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் அப்படின்னாங்க. உடனே இன்னொரு ஆள் இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்களா? திரு சீமான். அவர் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி பதவி வாங்கினீங்களே, நீங்க எப்படி வாங்கினீங்க? தவழ்ந்து போய் தானே வாங்கினீங்க, இதான் சுயமரியாதைன்னு கேட்கிறாரு. இப்ப எல்லாரும் வந்து என்ன அண்ணன் திடீர்னு அதிமுக இவ்வளவு அட்டிக்கிறாரு, திடீர்னு, அதாவது எப்பயுமே திமுக அடிப்பாரு, எடப்பாடியை பெருசா வந்து டீல் பண்ண மாட்டாரு பெருசா. அதுவும் ஏன்னா அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்த பிறகுதான் தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டாரு, பல விஷயங்களை பண்ணாரு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் விஜயலட்சுமி மேட்டர் போய் கேட்டாங்க. நடிகை விஜயலட்சுமி குறித்து பேசும்போது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க, தனிப்பட்ட விவகாரம் ரொம்ப தப்புங்க அப்படின்னாரு. இப்ப என்ன விமர்சனம் போயிட்டு இருக்குன்னா, அப்படி பேசின ஒருத்தரை வந்து சீமான் இப்படி பேசலாமான்னு. சீமான் இருக்கிறது பொலிட்டிக்கல் சார்ஜ். அண்ட் திராவிடம் குறித்து அதிமுக இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, நாங்க தான் மாசற்ற வாரிசுன்னு சொல்றாங்க. அப்ப அதை கவுண்டர் பண்ற இடத்துல திரு சீமான் இருக்காரு, அதனால அதை கவுண்டர் பண்றாரு. அது அதிமுக சீமான் பெருசா வந்து அது 2 கிலோ பேர் பெரிய ரிஃப்ட் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவருடைய மெயின் எனிமி டிஎம்கே, இவங்களுடைய மெயின் எனிமி டிஎம்கே. ஸோ அதை நோக்கி தான் வந்து அவங்க போவாங்க. இப்போ பிஎஸ் பாண்டியன் போய் சொன்னதுனால இப்போ என்னன்னா, இப்போ திமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஐயோ இவ்வளவு பேர் தலைவர் நம்ம கூட சேர்ந்துட்டாரு, இந்த தலைவரை எப்படி நம்ம டீல் பண்றது, என்ன சீரியஸா பாக்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு இது. ஏமா நீங்க வேற, டெய்லி யார் வேணா போய் சேருவாங்க அந்த கட்சியில். இன்னும் 4-5 பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா எப்பனா கூப்பிடுவீங்க, நான் வரேன்னா கால அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போனா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப அன்பராஜ் ஐயா போனாங்க, என்ன கொடுத்தாங்க? கழக இலக்கிய அணி பொறுப்பாளர் கொடுத்தாங்களா இல்லையா? அது மாதிரி விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர், எழுத்தாளர் பிரிவு பொறுப்பாளர், இருக்கவே இருக்கு அத்தனை பொறுப்பாளர். அவ்வளவுதான், கல்வியாளர் பிரிவு பொறுப்பாளர், அது மாதிரி தான் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் கேட்கறது. அதனால இதனால பூகம்பமோ கலகமோ பிளவோ அப்படியே வானத்துல இருந்து பூமி தலைகீழாவெல்லாம் ஒண்ணும் மாறாது. எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகல வந்து போய் ஜாயின் பண்ணுவாரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் போக போறாரு. இப்ப கைப்பிள்ளை விட்டு பாத்துருக்காரு, நீங்க போயிட்டு வா தம்பின்னா அவன் பாப்போன்னு. அவரு போய் எதுவும் பெருசா ஜக் ஆகலையா, வெயிட் பண்ணுவாரு. இவங்களால விஷயம் என்னன்னா, இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, விஜய் வருவார் விஜய் வருவார். விஜய் கண்டுக்கவே இல்லை. உண்மையான ஃபேக்ட் தெரியுமா, விஜய் உங்க 4 பேருமே கண்டுக்கல. டிடிவியை கண்டுக்கல, சசிகலாவை கண்டுக்கல, ஓபிஎஸ் கண்டுக்கல, செங்காண்டெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் தனி ஆட்களுங்க. அதிமுக ஒரு கட்சிங்க, ஒரு ஆர்கனை, ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் வந்து ஒருத்தன் கம்பேர் பண்ணி பேசுவானா, தனியார்களை வச்சு கம்பேர் பண்ணி பேசுவானா? செங்கோட்டை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா? ஓபிஎஸ் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்களா? என்ன பண்ணீங்க நீங்க இந்த திமுக ஆட்சியத்துல? நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. அப்போ அவங்கெல்லாம் அங்கதான் போய் சேர போறாங்கிறது உறுதியாயிருச்சு. இவங்க திமுகவோட பி டீம்னு இவங்க சொல்றதை இப்ப அவங்க தினந்தோறும் நிரூபிச்சுட்டு வராங்க. நீங்க எப்படி நிரூபிக்கணும்? திமுகவோட ஆட்சியை நான் வீழ்த்துறேன், எல்லாம் போய் சேர்றவங்க ஃபுல்லா பாருங்களேன். எடப்பாடியை வீழ்த்துவதுதான் என் இலக்கு, எடப்பாடியை வீழ்த்துவதுதான் இலக்கு, எடப்பாடியை ஒரு தனி மனிதனை வீழ்த்துவதற்காகவா ஒரு இயக்கத்துல போய் சேருவீங்க? அந்த இயக்கமும் அதை எப்படி பாக்குது பாருங்க. நீ திராவிட இயக்கத்தினுடைய வாரிசா கொழுந்தாங்கன்னா பாஜக வீழ்த்துவதாங்க என் இலக்கு. பாசிச பாஜக எடப்பாடி கூட்டணி வச்சிருக்கிறாருங்க, நான் அதை வீழ்த்துறேங்கன்னு பாண்டியன் பேசியிருந்தாருன்னா சல்யூட் பண்ணலாம். எடப்பாடியை வீழ்த்துவதுதான் என் இலக்கு. அப்ப எடப்பாடியை வீழ்த்துறதுதான் உங்க இலக்குன்னா, அப்ப நீங்க தான் திராவிடத்தின் கொள்கை வாரிசா? இதான் அவங்க கத்து கொடுத்துச்சா திராவிடம்? தனி மனித வன்மங்கள், தனி மனித காழ்ப்புணர்வோட கூட்டு போய் திமுக சேர்த்து விட்டாங்க, வரிசை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது திமுகங்கிறது ஒரு குட்டி அதிமுக தானே இன்னைக்கு. நினைச்சு பாருங்க, KKSSR யாரு, முத்துசாமி யாரு, சேகர் பாபு யாரு, ஏவாவேலு யாரு, செந்தில் பாலாஜி யாரு, இன்னைக்கு பிஎச் பாண்டியன் போயிருக்கிறாரு, அன்பர் ராஜா போயிருக்கிறாரு, மருதராஜ் போயிட்டாரு. இந்த திமுகவே இனிமே வந்து குட்டி அதிமுக என்று அழைக்கப்படும் அளவுக்கு போயிடும். அது என்னமோ திமுகவுக்கு பலம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? திமுக பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து ரூட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், வேர்ல உட்காந்து கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், போறவங்க எல்லாம் கட்சியை விட்டு கழிச்சிட்டு நம்ம வீட்டுல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கான். நேத்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நல்லா பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து மாணவருடைய செயலாளரே ஆயிட்டாரு, உதயநிதியின் தளபதியா மாறிட்டு வர்றாரு.
நாமளும் என்னையா பண்றதுன்னு உள்ளுக்குள்ள பல பேர் பொறுமிக்கிட்டு இருக்கான். சும்மா கிடையாது. திமுகவுக்குள்ள அதிமுக காரனை சேர்க்கறதுனால அதிமுகவுக்கு ஒத்த பைசா பிரயோஜனம், ஒத்த பைசா லாஸ் கிடையாது. ஆனா திமுகவுக்கு உள்ளுக்குள்ள கனன்றுகிட்டு இருக்கு கனல். எப்ப வேணா அது வெடிக்கும், எரிமலையா வெடிக்கும். போதுமையா நிப்பாட்டியா, என்ன அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க? சேர்த்தாலும் டம்மியா உட்கார ஏன்னுவாங்க. டம்மியா உட்காருவாங்களா அவங்க? பல பிரச்சனை திமுகவுக்கு தான் இருக்குது. ஒழிஞ்சாண்டா போய் தொலைஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஜாலியா இருக்கும். திமுக ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். திமுகவுக்குள்ள இவனை எப்படி கவுக்கலாம், இவன் வந்துட்டான இவனை எப்படி கவுக்குறதுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அதனால ஐயா இணைந்தது வந்து தலைப்பு செய்திலாம் அல்ல, அது ஒரு போற போக்குல ஒரு விளையாட்டு செய்தி அப்படின்னு கடந்து போக வேண்டியதுதான். 2026 தேர்தல் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.